கவாத்து ஏன் பண்ணுறோம்னா, ஆரம்பத்தில் வைக்கிற செடி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒட்டை செடி. நாட்டு ரகமாக இருந்ததுன்னா அது ஆணி வேர் இருக்கும். கீழேருந்தே வந்து செடி வந்து நல்லா மூடு உட்காந்து வரும்போது நல்லா தடிச்சு வரும்போது என்ன ஆகுன்னா அது மரம் எப்படி சாயாது. ஏன்னா கீழே மூடு தடிச்சிருக்கும், வேறு நல்லா போயிருக்கும், சாயாது. அதனால நமக்கு வந்து அது எந்த பிரச்சனையும் கிடையாது நாட்டு. ஆனால் ஒட்டுக்கணுங்கும் போது என்ன ஆகுன்னா, ஏற்கனவே ஒரு மரத்தை காய்ச்ச மரத்தில் இருந்ததுன்னா இது மாதிரி ஒரு கொப்பை எடுப்பாங்க. இது சயான்னு சொல்லுவோம். இந்த கொப்பை இதில் தான் கட் பண்ணி எடுத்து வந்து ஒரு தாய் செடி ரெடி பண்ணி அதில் கட்டி தான் கொண்டு வரும். அந்த செடி வைக்கும்போது என்ன ஆகுதுன்னா, நமக்கு தாய் செடிங்கிறது விதை போட்டு கொட்டை போட்டு இப்போ வந்து நிறைய மேங்கோ ஃபேக்ட்ரி போயிட்டு கொட்டை நிறைய வரும் சார். அது என்ன பிராண்டுன்னே தெரியாது, எதுனே தெரியாது. அதை என்ன செய்வோம்னா நம்ம பெட்டில் போட்டு வளர்ப்போம். ஒரு நர்சரி வச்சுருக்கவங்க, ஃபார்ம் வச்சுருக்கவங்க பெட்டில் போட்டு வளர்த்து அதிலேருந்து ஒரு 4-5 முளைச்ச பிறகு பிடுங்கி அப்போயே ஆணியூர் அருந்துடும். அதுக்கு அதை வந்து ஒரு பேக்கெட்டில் வச்சு வளர்ப்போம். அந்த செடி இதுமாதிரி ஒரு பென்ஷன் தனிமையில் வந்த பிறகு தான் அந்த செடியில் என்ன செய்யும் கவர் பண்ணுவாங்க. இப்போ சார் அப்படி வந்த செடி நல்லா நமக்கு என்ன செய்யறோம்னா, இப்போ நம்ம தோட்டத்தில் வந்து நடவு பண்ணியாச்சு. நடவு பண்ணதுக்கப்புறம் இந்த செடியை வந்து நம்ம வந்து 3 வருஷத்துக்கு கவாத் பண்ணி வளர்க்கணும். அதாவது கனவி மேனேஜ்மெண்ட் சொல்லுவாங்க, உருவம் கொடுக்குதல். எதுக்காக அதுன்னா, இப்போ இந்த ஒட்டு செடி நல்லா தழுத்த உடனே நேராக அப்படி சரிஞ்சிடும். இப்போ நம்ம செடி வந்து இவ்வளோ தூரம் வளர்ந்து இங்கே கீழே வந்துட்டு, ஏன்னா ஒரு 6 மாதம் ஆச்சுன்னா இங்கே வந்துடும். வந்த உடனே மூடே அப்படியே சரிஞ்சிடும். இல்லைன்னா இந்த பொடி கிழிஞ்சு போகும். அது வீணாக தான் போகும் அந்த செடி. அதுக்காக நம்ம என்ன செய்யணும், நம்ம வந்து தோட்டக்கலை துறையில் என்ன செய்யறோம்னா கவாத் பண்ண சொல்கிறோம். 3 வருஷத்துக்கு கவாத் பண்ணி செடி வளர்த்தா தான் நல்லாயிருக்கும். இப்படி நம்ம கவாத் பண்ணாதான் இந்த மூடு வந்து நல்லா தடியும். இந்த நம்ம கை தடி வந்த பிறகு தான் மகசூலுக்கு விடணும். இதை பூத்து காய்க்கிற பக்குவம்னா நம்ம கை தடி வரைக்கும் வரணும். கரெக்டாக இருக்குங்களா? இந்த சைஸ் வந்தால் தான் மரம் ஸ்ட்ராங்காக இருக்குது, நான் தயார், இனி நான் காய்க்கலாங்கிற இது பக்குவத்துக்கு அது வரும். அதனால நம்ம என்னென்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து கவாத் பண்ணணும். கவாத் பண்ணுறது எப்படின்னா, தரையிலிருந்து 1 அடி உயரத்துக்கு நீங்கள் நின்னீங்கன்னா உங்கள் முட்டிகால் உயரத்துக்கு வந்து கீழே ஒரு கொப்பு தான் இருக்கணும். இது இயற்கையாகவே நமக்கு என்ன இருக்குது, ஒரு கொப்பு தான் வந்திருக்குது. ஆமாம். இதுலேயே வந்து நமக்கு என்ன இருக்குது, இந்த பிரிஞ்சு இருக்குது. ஆமாம். இதில் நம்ம என்ன செய்யலாம்னா இன்னும் கவாத் பண்ணலாம். கவாத் பண்ணும்போது எப்போவும் அந்த பிரியிற கணுவில் இருந்து ஒரு 1/2 அடி தள்ளி, இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு மதிப்பு 1/2 அடி தள்ளி இப்படி மொட்டையை வெட்டிட வேண்டியதான். இவ்வளோதான். இதே மாதிரி நமக்கு வந்து இது வந்து 3 குப்பை தான் நமக்கு விடணும்னாச்சு. ஒவ்வொரு பிரிவுலையும் 3 கொப்பா பிரித்து விடணும். இதில் வந்து நமக்கு 3 கொப்பு விட்டால் போதும். இந்த கொப்பு வந்து 4வது கொப்பா வந்து இருக்குது. இந்த 3ல் இதுதான் வந்து கொஞ்சம் மோசமான கொப்பா இருக்குது. இந்த மற்ற 3மே நல்லா வாலிபான கொப்பா இருக்குது, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. இதில் இல்லை, அதில் இல்லை. அப்போ அந்த கொப்பு நமக்கு தேவையில்லை, அது கீழே பண்ணிடலாம், கீழே எடுக்கலாம். அதுக்கு மேலே அது தேவையில்லை. ஏன்னா இது டோட்டலாக தேவையில்லை. நம்ம டோட்டலாக தேவையில்லை. மற்ற 3 பிரான்ச்சஸும் நம்ம என்ன தனித்தனியாக ஒரு அந்த கனவு மெயின் கொப்பில் இருந்து 1/2 அடி தள்ளி பிரித்து விடணும். ஸோ இப்போ நம்ம வந்து 3 கொப்பு தான் விட்டுருக்கோம். ஆமாம், தேவையில்லாத கொப்பை கட் பண்ணிட்டோம். ஆமாம். அண்ட் எல்லாமே இந்த லெவலுக்கு வெட்டிட்டோம். ஆமாம், நம்ம முட்டிகால் மட்டத்துக்கே வெட்டிடுறோம். நம்ம நிற்கும்போது ஒரு ஸ்டாண்டர்ட் அளவு என்ன செஞ்சிடலாம், நம்ம முட்டி வச்சுக்கலாம். அது 1.5 அடி இருக்கும். ஓகே, 1.5 அடி இருக்கும், ஒரு சிலவங்களுக்கு 1.25 அடி இருக்கும். இதுதான் கணக்கு. ஆமாம், இதுதான் முதல் கவாத். இதுதான் நம்ம என்ன செய்யணும், நம்ம இந்த வயல் ஃபுல்லாகவே நம்ம தோட்டம் ஃபுல்லாகவே ஃபஸ்ட்டாக நம்ம இந்த கவாத்தை செய்ய ஆரம்பிச்சிடணும். இதுக்கப்புறம் நம்ம அடுத்த கவாத்து வந்து நம்ம ஜனவரி பிப்ரவரி செய்யலாம். அது வந்து என்னன்னா இதுலேருந்து பிரிஞ்சு வரும். இதில் வந்து நிறைய 4-5 தூர் நிறைய புடைச்சி வரும். இப்போ இங்கேருந்து பிரிஞ்சு வந்துருக்கீங்களா, அதேமாதிரி இதில் ஒவ்வொரு இதுலேயும் வந்து 5-6 தூர் வரும். அதுலேயும் 3 தூர் மட்டும் விட்டுட்டு கவாத் பண்ணணும். இதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜாக பிரிஞ்சு வரும்போது ஒரு 3 வருஷத்தில் நமக்கு இப்படி ஒரு வட்டம் கிடச்சிடும். சுற்றிலும் ஒரு 3 மீட்டர் வட்டத்துக்கு அதே நேரத்தில் மூடும் பெருசாகிடும், மூடும் தடிச்சு வந்துடும். இந்த தடி தாராளமாக வந்துடும். நீங்கள் வெட்டின மரத்துக்கும் வெட்டாமல் மரத்துக்கும் வித்தியாசம் கண்டுபிடிச்சிடலாம். 3 வருஷம்னாலும் வெட்டாமல் விட்டிங்கன்னா மரம் இப்படி தான் கிடக்கும், சரிஞ்சு தான் கிடக்கும். வெட்டினீங்கன்னா நம்ம இந்த சைஸ் வந்துடும். அப்போ அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக நீ புஷ் மாதிரி நம்ம புஷ்ஷிங்காக அது ஒரு குடம் மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் மகசூல்னா எந்த ஒரு மரத்துக்கும் பாதிப்பு வராது, மரம் ஸ்ட்ராங்காக ஆகும், நல்ல மகசூல் கிடைக்கும். ஓகே. அதே மாதிரி இந்த கவர் பண்ணதுக்கப்புறம் என்னாச்சு, இந்த வெட்டில் இருக்க இந்த ஈரத்தில் இதில் வந்து என்ன செய்யணும், நம்ம வந்து காப்பர் ஆக்சைடு குளோரைடுன்னு ஒரு ஃபங்கிசைடு இருக்குது, அதை பேஸ்ட் மாதிரி ஆக்கி இதில் அப்படியே ஒட்டி விட்டோம்னா இதுலேருந்து எந்த ஒரு இன்ஃபெக்ஷனும் ஆகாது, கொப்பும் காயாது. காப்பர் ஆக்சைடு குளோரைடு. ஆமாம், நம்ம தென்னை மரத்துக்கு அடிக்கிறது. ஆமாம், அந்த ஸ்ப்ரேயிங்க எடுத்து வந்து அது என்னென்னா பேஸ்ட் மாதிரி பண்ணணும். தண்ணி மாதிரி இல்லாமல் பேஸ்ட் மாதிரி பண்ணி நம்ம ப்ரெஸ் வச்சு அப்படி டச் பண்ணி விட்டாவே போதும். ஒவ்வொரு புட்டு வச்சாவே போதும். போனால் அங்கிறது இது ஒரு பங்கசை தான் அட்டாகாமல் இந்த குரோத் நாள் அடுத்து வந்து வேகமாக தழுக்கும். இதுதான் அந்த கவாத் மெத்தடு. ஓகே, ரொம்ப சிம்பிள் மெத்தடு தான். கரெக்டாக செஞ்சோன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, நீங்கள் ஒருக்கா செஞ்சு முடிச்சிட்டிங்கன்னா அடுத்த ஸ்டேஜ் நீங்கள் அழகாக பண்ணிடலாம். ஓகே ஓகே சரி, தைரியமாக செய்யலாம். தேங்க்யூ. ஓகே நச்சி, தேங்க்யூ. இவ்வளோ தான். இதே மாதிரி நீங்கள் அடிச்சு விட்டு வரலாம். இப்போ இந்த கண்ணு இருக்குன்னு வைங்களா, இன்னைக்கு கட் பண்ணி